அனைவருமே வீரியம் நிறைந்தவர்களாக வீரமாக இருக்கணும். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு, துணிச்சலா தில்லா செயல்படணும். நீங்க செயல்படுங்க, உங்களுக்குன்னு கட்சி இருக்கு, கட்சிங்கிறது இல்ல. தலைமை உங்களுக்கு பார்த்து சீட்டு கொடுக்க போகுது, மாற்றுக்கிறதே கிடையாது. 5வது முறையும் உறுப்பினர் என்னுடைய வரி பணத்தில் இருந்து சம்பளம் வாங்குகிறார். அமைச்சர்களும் மத்திய மாநில அரசுக்கு போகுது. எங்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு நகராட்சியை போய் பாருங்க, அப்படியே எங்க பார்த்தாலும் நல்ல தரமான சாலை. சுதந்திரமாக சுயமாக சுயமரியாதையோடு செயல்படுவதற்கு நீங்க சுயமரியாதை பத்தி பேசுறீங்க. மலைக்கோட்டையில யார் கொடி பறக்கணும்னா தமிழ் குடி சாதியை சார்ந்தவர்கள் தான் கேட்டு வைக்கக்கூடிய வேலைகளை KN நேரு அவர்கள் செய்யாமல், அவர் ஜெயிக்கணும் 41 ஆட்சி கூண்டோட போய் எதிர்கட்சி வரிசை கூட வர முடியாது. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடுத்தீங்கன்னா காலி ஆயிரும். சிறப்பாக செயல்படுறாங்களா அவங்களுக்கு சீட்டு கொடுங்க, அதில் இடையூறா நிற்காதீங்க, சீட்டு கொடுக்காதீங்க. அப்படியே எழுதி கொடுத்தாலும் சிறப்பாக செயல்படுறவங்களையும் எழுதி கொடுத்தா சீட்டு கொடு. லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். KN நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சராக அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இந்த 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் எந்த அளவுக்கு திருச்சி முன்னேறி இருக்கிறது அப்படின்னா, திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியிலே நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. அந்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி அவர்கள் சிறப்பாக தனது பணியை தொய்வின்றி என அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படியே ஒரே மாதிரி போயிட்டு இருக்கார். ரொம்ப வேகமாகவும் போகல, குறைச்சலாகவும் இல்லை, ஒரே மாதிரி தன்னுடைய பணியை சீராக செய்து கொண்டிருக்கிறார். அதே போல துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின்குமார் அவர்களும் ஓரளவு செஞ்சுட்டு இருக்கார். ரொம்ப செய்யலைனாலும் ஓரளவு அவருடைய பணி போயிட்டு இருக்கு. அதுபோல் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய பணியை தொய்வின்றி செய்யலாம்னு நினைச்சாலும் அரசாங்க அதிகாரிகள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்லை. இப்போ திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் பழனியாண்டி அவர்கள் MLA திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் துணிச்சலாக செயல்படுறாருன்னா, எந்த அதிகாரி எந்த அமைச்சர் யார் தடையாக வந்தாலும் அந்த தடைகளெல்லாம் உடைத்தெறிந்து விட்டு துணிச்சலாக செயல்படுறார். அவருக்கு ஒரு ராயல் சொல்லிட்டு நம்ம பாராட்டுறோம். யாரையுமே நான் அவ்வளோ சீக்கிரம் பாராட்டி செய்தி சொல்ல மாட்டேன். துணிச்சலாக இருக்கக்கூடியவர் திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி. ஆக அந்த பழனியாண்டி MLA சட்டமன்ற உறுப்பினர் துணிச்சலா செயல்படக்கூடிய அந்த ஆற்றலும் வலிமையும் இருக்குன்னா தமிழ் குடியை சாதியை சார்ந்த முத்திரைய சமுதாயத்தை சார்ந்தவர். நம்ம சாதியை சொல்லி நம்ம ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறது இல்லை. தமிழ் குடி சாதியை சார்ந்தவர்கள் அனைவருமே வீரியம் நிறைந்தவர்களாக வீரமாக இருக்கணும், அதுல மாற்று கருத்தே இல்லை. அதுபோல லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் அண்ணன் அவர்கள் உடையார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு, துணிச்சலா தில்லா செயல்படணும். நீங்க செயல்படுங்க, உங்களுக்குன்னு கட்சி இருக்கு, கட்சி தலைமை இருக்கு. KN நேருவோ அன்பில் மகேஷோ உங்களுக்கு சிபாரிசு செஞ்சுதான் சீட்டு கிடைக்கணுங்கிறது இல்லை. தலைமை உங்களுக்கு பார்த்து சீட்டு கொடுக்க போகுது, மாற்றுக்கிறதே கிடையாது. 5வது முறையும் நீங்கள் வெற்றி பெறலாம். ஆனால் அது கூட்டணி கொடுத்தாலோ அல்லது அதிமுகவை சார்ந்தவர்கள் வலிமையானவர்கள் திருச்சியை சார்ந்த அதிமுக புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் குமார் அவர்கள் போட்டிட்டாலோ போட்டி கடுமையாக இருக்கும். அந்த நேரத்தில் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். ஆனால் திருச்சியில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதியில் மணப்பாறை தொகுதி அவுட் ஆயிருங்கிறத நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் அந்த MLA வாரத்தில் 1 நாள் தான், வாரத்தில் 4 நாளாவது தொகுதிக்குள்ளே இருக்கணும். கடைசி ஓராண்டு காலத்திற்கு வாரத்தில் 4 நாள் இருந்துக்கிட்டு இல்லை, இங்கே பிரயோஜனம் கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே பார்ப்பாங்க மக்கள். கடைசி நேரத்தில் சிற்றின்ப மாதிரி ஏதோ ஒரு எலும்பு துண்டை மக்களுக்கு போட்டுடலாம், அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க ஆரம்பத்துல இருந்தே வாரத்தை குறைஞ்சபட்சம் 2 நாளாவது இருக்கணும். ஒரே 1 நாள் இருப்பார் போயிடுவார் அப்படிங்கிறது மாதிரி அங்க இருக்கக்கூடிய உதவியாளர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர் போல செயல்படுகிறார்கள். இந்த செய்தியை நம்ம போட்டோம்னா தொடர்பு கொண்டு, நீ என்ன ஒரு யூடியூப் ஆரம்பிச்சுட்டா நீ என்ன பெரிய பருப்பா, அது மாதிரிலாம் பேசாதீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நிறைகளை பாராட்டியும் குறைகளை சுட்டி காட்டியும் ஒரு செய்தி வெளியிடுகிற பொழுது அதனை திருத்திக் கொள்ள வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய வரி பணத்தில் இருந்து சம்பளம் வாங்குகிறார், அமைச்சர் என்னுடைய சம்பளத்திலிருந்து சம்பளம் வாங்குகிறார், வரி பணத்திலிருந்து. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியா இருக்கட்டும், அதிமுக ஆட்சியா இருக்கட்டும், நான் 1 லிட்டர் பெட்ரோல் போடுறேன்னா மத்திய அரசுக்கு 10 ரூபா 15 ரூபா போகுது, மாநில அரசுக்கு 25 ரூபா போகுது. அப்ப நான் ஒரு கடையில் இட்லி சாப்பிட்டாலும் GST வரி. அப்ப எல்லா வரிகளும் மத்திய மாநில அரசுக்கு போகுது. எங்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிற அரசியல்வாதிகள் பற்றிய நிறை குறைகளை நம்ம சொன்னோம்னா, பருப்பா, உன்னை பார்க்குறேன், எடுக்கிறேன், கேஸ் போடுறேன், வழக்கு போடுறேன், உன்னை தூக்குறேன் பாரு, இந்த வேலையெல்லாம் ஒரு வேலையும் நடக்காது.
திமுக ஆட்சியாக இருக்கட்டும், அதிமுக ஆட்சி இருக்கட்டும், பல பேர் என்கிட்ட சொல்றாங்க, என்ன திமுக ஆட்சி நீங்க கடுமையா தாக்கி போறீங்க. ஆமாம், ஊழல் முறைகேடுகள் நடந்தால் அதை சுட்டி காட்டுவேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே திருச்சியில் இருக்கக்கூடிய மேயர் அவர்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா? திருச்சி எந்த வகையில் முன்னேறி இருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். திருச்சி எந்த வகை? கோயம்புத்தூர் மாநகராட்சியை போய் பாருங்க, அப்படியே எங்க பார்த்தாலும் நல்ல தரமான சாலை அருமையா அமைச்சிருக்காங்க. இங்க எந்த இடத்துல அதாவது ஒரு சுரங்கப்பாதை இருக்குதா, மேம்பாலம் இருக்குதா? திருச்சியில் இருக்கக்கூடிய சிந்தாமணி அண்ணா சாலை கிட்ட இந்நேரம் அது போல கோயம்புத்தூர் திருச்சி மாநகராட்சி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மேம்பாலம் கொண்டு வந்திருப்பாங்க, சுரங்கப்பாதை கொண்டு வந்திருப்பாங்க, மெட்ரோ ட்ரெயின் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. எந்த வேலைகளையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில இருபெரும் அமைச்சர்கள் நான் தான் பெரிய ஜாம்பவான்னு சொல்றீங்களே, பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறீர்களே. ஊழல் முறைகேடுகள் என்பதை தாண்டி இந்த திருச்சி மாநகராட்சி எந்த அளவுக்கு நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஊழல் முறைகேடுகள் நடக்காத ஒன்றும் சிறப்பாக கொண்டு வந்துருக்கீங்களா? முதன்மை செயலராக இருக்கக்கூடிய சிவபாதமாய் யாரோ ஒருத்தர் இருக்காருங்க, மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்குது. அண்ணா ஸ்டேடியம் நடைபாதையில் ஊழல் முறைகேடு, குடிநீர் சாக்கடை தண்ணீர் கலந்து வருது அப்படிங்கிறாங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குது. பால் பண்ணையிலேருந்து துவாக்குடி வரலையும் 6 மணிக்கு மேலே மின் விளக்கு மினுக்கட்டாம்பூச்சி மாதிரி மினுக்குன்னு எரியுது. தரமான சாலை இல்லை. மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இனாம் சமயபுரம் பகுதியில், அதுவும் பழைய மாரியம்மன் கோயிலேருந்து தனலட்சுமி இந்த மருத்துவக் கல்லூரி வரலையும் போகிற வழியிலையும் அந்த பக்கம் ஒரு குறுக்க வழி ஒன்று இருக்குது, ரோடு. அந்த பாலத்தை தாண்டி போகணும். ரோடு அவ்வளோ குண்டு குழியுமா இருக்குது. திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸில் அந்த பக்கம் போகணுன்னா ரோடு தரமாக இருக்கணும்லாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்களை சுதந்திரமாக சுயமாக சுயமரியாதையோடு செயல்படுவதற்கு நீங்கள் சுயமரியாதை பற்றி பேசுகிறீங்க, சனாதனத்தை பற்றி பேசுகிறீங்க. என்ன சனாதனத்தை பற்றி பேசுகிறீங்க? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வருவாய் கோட்டாட்சியருக்கோ கலெக்டருக்கோ தொடர்பு கொண்டு என் பக்கத்தில் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அதை முடிச்சு கொடுங்கன்னா அமைச்சர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறது. இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் எப்படின்னு எனக்கு தெரியல, இனிமேல் போகத்தான் தெரியும். இந்த பூவின் வாசம் என்பது போல பிரதீப்குமார் அவர்கள் மாவட்ட ஆட்சியராக இருக்கிற பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏதாவது சொன்னால் உடனே மணிகண்டனுக்கோ அல்லது அமைச்சருக்கோ தொடர்பு கொண்டு இது மாதிரி இந்த சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, இதை செய்யலாமா வேண்டாமான்னு கேட்கறது ஆட்சியா? நல்ல ஆட்சியா? அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அமைச்சருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள், வருவாய் கோட்டாட்சியர்கள், வட்டாட்சியர் இருக்கு என்று சொன்னால் அப்போ எப்படி இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில? இருபெரும் அமைச்சர்கள் இருக்கீங்க. உங்களுடைய உதவியாளர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சு தனியார் ஸ்கூலு, அளவுக்கு அதிகமான சொத்து, 2 அமைச்சர்களுடைய உதவியாளர்களும் மிகப்பெரிய அளவுக்கு பெரும் பணக்காரர்களாகிவிட்டார்கள், கோடீஸ்வரர்களாகிவிட்டார்கள். அன்பில் மகேஷ் பையமொழியோட அருண் ஒருத்தர் இருக்கார், அவர் அப்படிதான். இவருக்கே நேரோட உதவியாளர் மணிகண்டன் ஒருத்தர் இருக்கார், அவரும் அப்படிதான். என்னங்க, உங்களை மீறி எதுவுமே நடக்கக்கூடாதாங்க? யாருங்க நீங்க? நீங்க என்ன அரசு உதவியாளரா? அமைச்சருடைய அரசு உதவியாளரா அருண் நேரு? அமைச்சருடைய அருண்கிறவரு? அமைச்சருடைய நேரடி அரசு உதவியாளரா மணிகண்டன்? கிடையாதே. வேளாண்மை துறையில் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்குது. முருகேசன் என்பவரை பார்த்து கலெக்டர் அச்சப்படக்கூடிய நிலைமை இருக்கு. ஒரு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு கலெக்டர் போய் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு தான் அந்த இணை இயக்குனர் வர்றாரு வேளாண்மை துறையில இருந்து. எப்படி இருக்கு பாருங்க. முன்னாடியே இணை இயக்குனர் இருக்கணுமா வேண்டாமா? ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர், திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி அவர்கள் சொல்றாங்க, எனக்கு இருக்கிற சொத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க, ஆனா பங்கீடா கொடுக்கலாம், எனக்கு இருக்கிற மொத்தத்தையும் எடுத்து கொடுத்துறாங்க, அடுத்த சட்டமன்ற தொகுதிக்கு என்னுடைய தொகுதிக்கு கிடைக்கக்கூடியது அடுத்த தொகுதிக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பேசிட்டார். அது உடனே நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே நேரு அவரை தாக்கி பேசிட்டாரா? அப்படிதாங்க, அதெல்லாம் அப்படி பேசல. அவர் உண்மையாக அவரோட என்னை பொறுத்தவரையும் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தர பாண்டியனா இருக்கட்டும், அதே போல முசிறி சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜனா இருக்கட்டும், அதே போல திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டியா இருக்கட்டும், இவர்களெல்லாம் சுதந்திரமாக நீங்கள் செயல்பட விடுங்கள். சுதந்திரமாக செயல்பட விட்டீங்கன்னா திமுகவுக்கு நல்ல பேர். திமுகவில் குறைஞ்சபட்சம் 2026 ஒரு 6 தொகுதியாவது கைப்பற்றலாம், 6லேருந்து 7 வரை. நீங்க இப்படி சட்டமன்ற உறுப்பினர்களை சுதந்திரமாக சுயமாக அவருடைய சுயமரியாதையை கெடுக்கிற வகையில் அவருடைய மனம் நோகும்படியான வேலைகளை நீங்கள் செய்தீர்களானால் அது
பின்னால 2 அமைச்சர்களுக்குமே பெரிய பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் வெற்றி பெறணும்னா அவர் கட்சிக்காரங்களுக்கு ஓரளவு செய்யணும். அதே போல் நேரு அவர்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு மாவட்ட அறங்காவலர் குழு தலைவரை ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவரை நீங்கள் பதவி கொடுக்குறீங்க. மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் முரளின்னு சொல்லி, மெடிக்கல் முரளின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் வச்சுருந்ததுனால மெடிக்கல் முரளி, சரி ரைட்டு, ஏதோ புனைப்பெயர் இருக்கட்டும். ஆனால் ஏன் இந்த திருச்சி மாவட்டத்தில் முக்குளத்தூர் இல்லையா, முத்தரையர் இல்லையா, தமிழ்குடி சாதியை சார்ந்த பிற சாதிகள் இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் பதவி கொடுங்க. அப்போ நீங்கள் ஊராட்சி ஒன்றிய சேர்மனாக இருக்கிறவங்க பல பேர் ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ஏன்னா ரெட்டியாருக்குன்னு எழுதி கொடுத்துருக்காங்க இந்த திருச்சியை. தமிழ்குடி சாதியை சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? அதையெல்லாம் தவிர்த்து விட்டு தமிழ்குடி சாதிகளுக்குத்தான் முன்னுரிமை, முதலிடம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வரணும். முத்திரையர் முக்குளத்தூர் அவரை வளர விடக்கூடாது, இவ்வளோ வளரக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக இருக்காதீங்க. நாம் விட்டு கொடுத்து போனால் அடுத்தவங்களுக்கு வேலை இல்லை. நாம் அவனை வீழ்த்தணும் இவனை வீழ்த்தணும், முத்திரையரை வீழ்த்தணும்னு கல்லர் நினச்சா, கல்லரை வீழ்த்தணும்னு முத்திரையர் நினச்சா, நம்ம 2 பேருமே அரசியலில் அடிபட்டு போயிடுவோம். கடைசியில் மாற்றான் அரசியலில் அதிகாரம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அந்த நிலைமைக்கு விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி நேரத்திற்கும். திருச்சி மலைக்கோட்டையில் யார் கொடி பறக்கணும்னா தமிழ்குடி சாதியை சார்ந்தவர்கள் தான் அரசியலை பகிர்ந்து எடுத்துக்கணுமே ஒழிய, நம்ம போய் ஆந்திராவில் நான் ஊராட்சி மன்ற உறுப்பினராக இருக்க முடியுமா, ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியுமா, நகராட்சி உறுப்பினராக முடியுமா, மாவட்ட கவுன்சிலர் ஆக முடியுமா, பேரூராட்சி தலைவராக இருக்க முடியுமா, சட்டமன்ற உறுப்பினராக முடியுமா, செருப்புகள் தெரிஞ்சு துரத்திடுவோம். ஆனால் இங்கே மட்டும் எல்லாருமே எல்லா அதிகாரத்தையும் பெற்று விடுகிறார்கள். அவர்கள் முதன்மைப்படுத்தப்படுகிறார்கள். தமிழ்குடி சாதியை சார்ந்தவர்கள் முக்குளத்தூர் அரசியலில் தோத்தாலும் பரவாயில்ல, ரெட்டியார் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறது. முத்திரை என்ன நினைக்கிறது, அதாவது முக்குளத்தூர் அரசியலில் தோத்தாலும் பரவாயில்ல, ரெட்டியார் இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறது. முக்குளத்தூரை என்ன நினைக்கிறது, முத்திரையர் அரசியலில் முன்னுக்கு வரலன்னாலும் பரவாயில்ல, ரெட்டியார் இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறது. இது மாதிரி தான் பாப்பா ஒரு காலகட்டத்தில் செம்மறி ஆடு மேய்க்க வந்தவன் இன்னைக்கு நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறான். சனாதனம் பேசுகிறவர்களே, சுயமரியாதை பேசுகிறவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். எங்கள் தமிழ்குடி சாதிகளை நீங்கள் அகற்ற வேண்டும், புறந்தள்ள வேண்டும், அவர்களை நிராகரிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் புறந்தள்ளப்படுவீர்கள். இங்கு காடுவெட்டி தியாகராஜன் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்று சொன்னால் நேருவோட ஆதரவாளர்கள் காரணம். நேருவோட நான் முழு ஆதரவாளர் என்று காடுவெட்டி தியாகராஜன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆதரவாளர்களை, நீ எங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை எதுக்கு பார்க்க போனியா அப்படின்லாம் ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு, இழிவா பேசியிருக்காரு. என்ற தொடர்பு கொண்டு சொல்றாங்க. அரசியலில் இழிவான கெட்ட வார்த்தைகள், கொச்ச வார்த்தைகளை பேசுறத, பொது இடங்களில் பேசுறத காடுவெட்டி தியாகராஜன் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவரும் தமிழ்குடி சாதியை சேர்ந்தவர் தான். அவரெல்லாம் அரசியலில் நல்லா வளர்ந்து வரணும். ஏன் நீங்க நேரு அவர்களுடைய அவருக்கே நீங்க அடிமையா இருக்கணுங்கிறது இல்லை. அடிமையாலாம் நான் சொல்லலை. நீங்கள் சுதந்திரமாக சுயமாக செயல்படணும். ஏன் சொல்றேன்னா, தமிழ்குடி சாதியை சார்ந்த ஒருவருக்கு மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க. அடுத்த முறை கதிரவனை எப்படியா இருந்தாலும் தோக்கடிக்கிறதுக்கு நேருவோட ஆதரவாளர்களை வேலை பார்ப்பாங்க. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா அடுத்த முறை கதிரவன் அவர்கள் வெற்றி பெற்றால் நிச்சயமாக அமைச்சர் பதவி கிடைத்துவிடும். அடுத்த முறை சவுந்தரபாண்டியன் வெற்றி பெற்று விட்டால் சவுந்தரபாண்டியனுக்கு அமைச்சர் பதவி கிடைத்துவிடும். திருவரங்கம் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் அமைச்சர் பதவி கிடைச்சிடும். எத்தனை அமைச்சர் பதவி கொடுப்பாங்க? இப்படி அவர் நேருவோட ஆதரவாளர்கள் நேரு அவர்கள் இப்படி நினைக்கிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் உண்மையா மனசாட்சியை தொட்டு சொல்றேன், என்ன தமிழ்குடி சாதியை சார்ந்த சவுந்தரபாண்டியன் அவர்கள் சிறப்பாக செயல்படக்கூடியவர் தான். அதுபோல திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி அவர்கள் சிறப்பாக செயல்படுறாரு. காலையில் நீங்கள் அவர் வீட்டுக்கு போங்க, 20 பேர் 30 பேர் இருக்காங்க, மனு வாங்கி படிக்கிறாரு, எல்லா அதிகாரிக்கும் தர கொண்டு இந்த இதை நீ செஞ்சு கொடுங்கிறாரு. இவ்வளவு பணம் கொடுன்னு யார்ட்டையும் டிமாண்ட் வைக்கவே இல்லை. மற்ற சட்டமன்ற உறுப்பினர்லாம் பார்க்குறோம்ல, இவர் யார்ட்டையும் நீ இவ்வளவு பணம் கொடுத்தா தான் இந்த வேலையை முடிப்பேன்லாம் சொல்லவே கிடையாது. பல மாவட்டங்களில் அப்படி கொடுமையெல்லாம் நடக்குதில்ல. ஆனால் திருச்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறார். அவருடைய விஷயத்தில் நேரு அவர்கள் தலையிட நினைத்தாலோ, அவருக்கு சீட்டு கிடைக்கக்கூடாதுன்னு நினைத்தாலோ, திருவரங்கம் மேற்கு தொகுதியில் கிட்டத்தட்ட 50,000 60,000 வரை முத்திரையர்கள் ஓட்டு இருக்குங்கிறாங்க. அந்த ஓட்டுக்கு வேட்டு வைக்கக்கூடிய வேலைகளை நேரு அவர்கள் செய்யாமல், அவர் ஜெயிக்கணும். 41 தொகுதி நேரு கட்டுப்பாட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் மகேஷ் பொய்யாமொழி தோத்தாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு சில பேர் தோத்தாலும் பரவாயில்ல, ஒரு 30 நம்ம ஜெயிக்க வச்சிட்டோம்னா போதும்.
முக்கியமானவங்களை நம்ம தோக்கடிச்சிருவோம் அப்படின்லாம் நினைச்சா, இதுபோல 10 அமைச்சர்களை நினைச்சா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கூண்டோட போய் எதிர்கட்சி வரிசை கூட வர முடியாது. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை, நீங்க இது வந்து இந்த சபரீசன் ஒருத்தர் இருக்காரு, அதெல்லாம் கவனிக்கிறாரான்னு தெரியல. திராவிட முன்னேற்ற கழகத்துல அவர் தான் எல்லாம் பாக்குறாரு. அதாவது திருச்சி பெரியார் தெரியல ஆயா வேலைக்கு 100 பேர் தேர்வெடுத்தாலும் அதுல ஒரு தொகை போனாலும் சபரீசனுக்கு போகுதுங்கிறது தெரியும். இங்க பாருங்க, நாம ஒரு ஆளுங்கட்சியில எந்தெந்த அமைச்சர், எந்தெந்த நிர்வாகம் இது, எந்தெந்த IAS அதிகாரிகள், எந்தெந்த வேலைகள், எந்தெந்த துறை ரீதியா என்னென்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாமல் இல்லை. எல்லா விஷயத்திலையும் நான் புட்டு வைக்க முடியும். அது நாகரிகம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் திருச்சியில் இருக்கக்கூடிய KN நேரு அவர்கள் 41 தொகுதி இருக்குன்னா சிறப்பாக செயல்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டும். சீட்டு கொடுக்காம தடுத்து தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா காலி ஆயிரும். சிறப்பாக செயல்படுறாங்களா அவங்களுக்கு சீட்டு கொடுங்க, அதில் இடையூறா நிற்காதீங்க. தலைமை பார்த்து சீட்டு கொடுக்கணும். இவங்க பார்த்து இப்பயும் நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமைக்கு ஒரு செய்தியை நான் சொல்றேன். KN நேரு அவர்களோ, பொன்முடி அவர்களோ, துரைமுருகன் அவர்களோ, KKSSR ராமச்சந்திரன் அவர்களோ, இவர்கள் பார்த்து இவருக்கு தான் சீட்டுன்னு எழுதி கொடுக்குறவங்களுக்கு என்ன, அதையும் நீங்க வந்து பார்த்துக்குங்க. ஆனால் இறுதி முடிவு உங்களுதான் இருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு தெரியும், திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சவுந்தரபாண்டியனும் ஓரளவு சிறப்பாக செயல்படுறாரு. செயல்பட தடுக்கிறார்கள் அவர்களை விடாம. எனக்கும் இருதயராஜும் சிறப்பாக செயல்படக்கூடியவர் தான். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக செயல்படக்கூடியவர் தான். அவருடைய செயல்பாட்டை தடுப்பது KN நேரு மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள், திருச்சியில் இருக்கக்கூடிய மேயர் அன்பழகன். இதெல்லாம் நீங்க கருத்தில் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் சீட்டு வந்து தலைமை முடிவு பண்ணிக்கோங்க. KN நேரு எழுதி கொடுக்கறதோ, பொன்முடி எழுதி கொடுக்குறதோ, KKSSR ராமச்சந்திரன் எழுதி கொடுக்குறவங்க சீட்டு கொடுக்காதீங்க. அப்படியே எழுதி கொடுத்தாலும் சிறப்பாக செயல்படுறவங்களையும் எழுதி கொடுத்தா சீட்டு கொடுக்கலாம், ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. இவருக்கு சீட்டு கொடுக்க கூடாது, இவர் அரசியலில் வளர்ந்துருவாரு, தமிழ் குடி சாதிகளை அடக்கி ஒடுக்கணும் அப்படிங்கிற நிலைமையில இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ் குடி சாதியை சார்ந்தவர்கள் தான் முக்கியமா முக்குளத்தூர், முத்திரையேறி, இன்னும் தமிழ் குடி சாதியை சார்ந்தவர்களை நம்பித்தான் திமுக இருக்கிறது. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைமை மிக முக்கியமாக திருச்சி அரசியலை கவனித்து, திருச்சி மாவட்டத்தில் என்ன நிறைகள் இருக்கிறது, என்ன குறைகள் இருக்கிறது, திருச்சியில பால் பண்ணையிலிருந்து துவாக்குடி வரை குண்டுகுழி சாலைகள் தேசிய நெடுஞ்சாலையில மிகவும் மோசமா இருக்கு. இந்த வழியா KN நேரு அவர்களும் போகலாம், அன்பில் அம்மை மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் போகலாம், பாமர மக்களும் போகலாம், ஏழை எளிய மக்களும் போகலாம். அதனெல்லாம் நிறைவேற்றி கொடுங்கள் அப்படிங்கிறது அந்த செய்தி மேலத்திற்குள்ளும். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் மணப்பாறை வந்து அந்த தொகுதிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுங்க, அதை ஒன்று நம்ம சொல்றோம். திருச்சி கிழக்கு தொகுதியில் வேற இடத்துல இருந்து இன்னைக்கு வேற ராஜ் வந்தாலும் சிறப்பாக செயல்படுறாரு தான், அவரை செயல்பட விடாம KN நேரு தடுக்கிறாரு. மீதி இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சிறப்பாக செயல்படுறாங்க தான். என்ன, காடுவெட்டு தியாகராஜன் தன்னுடைய செயல்பாடுகளை இன்னும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் மாற்றிக்கொண்டாமல் அதே நிலைப்பாட்டில் அவருடைய சகோதரர்கள், ரத்த சொந்தங்கள் மட்டுமே நீங்க பிழைச்சிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா 2026 நீங்க நின்னாலும் உங்களுடைய வெற்றி கேள்விக்குறியா இருக்கும். பிற சட்டமன்ற உறுப்பினர் திருவரங்கம் பழனியாண்டி MLA சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பாக செயல்படுறாரு. மீண்டும் 2026 அவருக்கே சீட்டு கொடுத்தால் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் என்பதற்கு மாற்றுக்கிறது இல்லை. அதே போல துறை ஸ்டாலின் குமார் அவர்களும் ஓரளவு சிறப்பாக செயல்படுறாரு, அவரையும் செயல்பட தடுக்கிறார்கள். இது போல விஷயங்களை நம்ம எல்லா விஷயங்களையும் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய நிறைகுறைகள் விஷயத்த சில விஷயங்களை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் பல விஷயங்களை சொல்ல நம்ம தயாரா இருக்கோம். உங்கள் பகுதியில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதியில எந்த பகுதியாக ரோடு மோசமா இருக்கு, இந்த சேர்மன் ஊழல் முறைகேடு செஞ்சிருக்காரு, இந்த பேரூராட்சி தலைவர் ஊழல் முறைகேடு செய்கிறாரு, மாவட்ட கவுன்சிலர், மாநகர கவுன்சிலர், இந்த அதிகாரிகள் இந்தந்த பகுதியில் என்னென்ன ஊழல் முறைகேடு நடக்குது, நிறைகள் இருக்கிறது, குறைகள் இருக்கிறது, ரோடு சரியில்லை அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். ரகசியம் பாதுகாக்கப்படும். ஒருவேளை நீங்க என்கிட்ட பேட்டி கொடுக்கணும்னா என்னுடைய எண்ணு ஸ்கிரீன்ல வரும், அதை பார்த்து நீங்க தொடர்பு கொண்டு என்கிட்ட வாங்க, பேட்டி கொடுங்க. செய்தியை நான் வெளியிட தயாராக இருக்கிறேன். இன்னும் பல்வேறு செய்திகள் திருச்சி மாவட்ட 9 சட்டமன்ற தொகுதிகள் பற்றிய செய்திகளை நம்ம வெளியிட தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.